ஒரு பத்திரிகையாளர் என்பதனால நீங்கள் இந்த பேட்டியை எப்படி பார்க்குறீங்கிறதுலேருந்து நான் அதை தொடரலான்னு நினைக்கிறேன். திரு அமித்ஷா அவர்களுடைய கருத்து என்பதை எப்படி புரிந்து கொள்ளலாம்? ஷோஸ் த டெஸ்பரேட் நேச்சர். அவங்க நேற்று மோடி பேசும்போது 370 சீட்டு நாங்கள் தனியாக ஜெயிப்போம், என்டிஏ 400 சீட்டுன்றாரு. ஆனால் ஒரு பக்கம் நிதிஷ்குமாரை பல்டிமோமான்னு சொன்ன நிதிஷ்குமார் இவர்களே உள்ளே வரவழைத்து மறுபடியும் முதலமைச்சராக இவர்கள் ஆதரவுடன் பீகாரில் உட்கார வைக்கிறார்கள். இந்த பக்கம் அதிமுகவில் வந்து கடந்த 3 மாதங்களாக காலையில் எந்திரிச்சு பல்லு தேய்க்க ஆரம்பித்தா படுக்க போகிற வரைக்கும் அவங்க வந்து பிஜேபியுடன் எங்களுக்கு உறவு இல்லை என்று திரும்ப சொல்கிறாங்க. கற்பூரத்தில் சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க, துண்டை போட்டு தாண்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனாலும் வந்து நாங்கள் கூட்டணிக்கு அது திறந்திருக்குன்னு அமித்ஷா சொல்லுவதுன்றது வந்து எந்த அளவுக்கு பிஜேபி ஒரு கையேறு நிலையில் இருக்கிறது, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அகில இந்திய அளவிலேயே அவர்களுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது என்பதைத்தான் இது காட்டுகிறது. ஆனால் வெளியில் வந்து அவர்கள் நாங்கள் 3வது முறையாக வெற்றி பெறுவோம், அடுத்த 1000 ஆண்டுகளுக்கான செயல் திட்டத்தை நாட்டுக்கு கொடுப்போம் என்றெல்லாம் வெற்றிகரமாக பேசுகிறார்கள். இந்தியாவில் எந்த ஒரு கட்சியும் பாஜக உறவு எங்களுக்கு வேண்டாம் என்று கடந்த 3 மாதங்களாக இந்த அளவு உறுதியாக சொல்லி வரவில்லை. அப்படி இருக்கும் பொழுது அமித்ஷாவோட கருத்து என்பது மோடியின் கருத்து. அமித்ஷா அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டார். அவரே பேசுகிறார் என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு அதிமுகவை டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நாம் புரிந்து கொள்ளலாம். 2019 அவர்களுடைய கூட்டணியில் இருந்த 4 பெரிய கட்சிகளில் 2 கட்சியை சிதைத்து சின்னாபின்னமாக்கி தங்கள் பக்கம் இழுத்து கொண்டு விட்டார்கள். ஒன்று சிவசேனா, இன்னொன்று என்சிபி. நேற்றைக்கு என்சிபி ரூலிங் நமக்கு பார்த்தோம். ஒட்டுமொத்த கட்சியும் அஜித் பவார்கிட்ட போயிடுச்சு. சிவசேனா ஒரு 40 எம்எல்ஏஸ் மேலே அவங்கக்கிட்ட போயிட்டாங்க. அகாலிதளும் அதிமுகவும் மட்டும்தான் இன்றைக்கி வந்து அமித்ஷா மோடி அவர்களுக்கு பிஜேபிக்கு சவாலாக இருக்குது. அதில் அகாலிதளை பற்றி பெருசாக அவங்க கவலைப்படல. பஞ்சாப் வந்து இப்போதைக்கு அவங்களுக்கு ப்ரையாரிட்டியில் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அவங்க ஓபிஎஸ்ஸை வச்சு ஏதாவது ஒரு நாடகத்தை நடத்தலாம் என்று நினைத்தார்கள். அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கலை. அவங்களுக்கு கட்சி இன்டாக்ட் வந்து எடப்பாடி கிட்ட தான் இருக்குது. அது கோர்ட் ரூலிங்ஸு, எம்எல்ஏஸ் எல்லாருமே எடப்பாடி கிட்ட தான் இருக்காங்க. எடப்பாடி இல்லாமல் இவர்கள் தேர்தலை சந்தித்தால் ஒரு கௌரவமான தோல்வி கூட இவர்களுக்கு கிடைக்காது என்கின்ற காரணத்தால் தான் அமித்ஷா அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அவ்வளவு சுலபமாக அமித்ஷா பேச மாட்டார். அதுவும் இவ்வளவு தூரம் அவர்கள் ஸ்னப் பண்ண பிறகு. இப்போ அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் 14 பேர் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இணைகிறார்கள். அப்படின்னா இங்கே ஒரு பலவீனமான இடத்துல இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க நிச்சயமாக இல்லை கேஎஸ். ஏன்னா அவங்க லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடல. பட் இதெல்லாம் ரொம்ப பழைய ஆட்கள் அவர்கள். அதாவது இதனால் எந்த பிரயோஜனமும் பிஜேபி கிடையாது. அவர்கள் எல்லாம் வந்து 1980களில் 77ல் 84ல் எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள். 15 பேரில் 14 பேர் அதிமுக, ஒருவர் திமுகவில் ஒருவர் 80 எலெக்ஷனில் ஜெயிச்ச எம்பியாக ஜெயித்தவர். எல்லாருமே வந்து 75-80 வயதை கடந்தவர்கள். ஒருவர் காங்கிரஸ், எல்லோரும் 70 வயது கடந்தவர்கள். இதெல்லாம் வந்து இந்த நாடகம் வந்து நம்ம எல்லோரும் பார்க்குறது தான். எலெக்ஷன் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தினம் ஜெயிக்கிற வாய்ப்புள்ள கட்சியில் அல்லது பிரதான கட்சியில் வந்து தினம் ஒரு 50-100 பேர் சேர்ந்துக்கிட்டே இருப்போம். அடுத்த ஒரு ரவுண்டு சினிமாக்காரர்கள் வருவார்கள், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வருவாங்க. பட் தட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். அதுதான் பிஜேபியில் சொல்கிறாங்க, ஜெயிக்கிற வாய்ப்புள்ள கட்சி அல்லது மீண்டும் பிரதமராக மோடி வருவார் என்பதனால தான் இவ்வளவு பேர் இங்கே வந்து கட்சியில் இணைந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு. நான் மறுபடியும் சொல்கிறேன், அகில இந்திய அளவில் பிஜேபி வெற்றி பெற்று மோடி 3வது முறையாக பிரதமராக கூட வரலாம். நான் அந்த வாய்ப்பை மறுக்கவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபி அலையன்ஸ் 0. இவங்கெல்லாம் போய் அங்கே பிஜேபியில் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு என்ன லாபத்தை கொடுக்க போகிறாங்க? இது வந்து பிஜேபி அண்ணாமலையின் பலவீனத்தை காட்டுகிறது. 50 வருஷத்துக்கு முன்னால் 40 வருஷத்துக்கு முன்னால் எம்எல்ஏவாக இருந்தவங்களெல்லாம் நீங்கள் கொண்டு போய் கட்சியில் சேர்க்கிறீர்கள் என்றால் அது பலம் அல்ல, உங்களுடைய பலவீனம். சிட்டிங் எம்எல்ஏ ஒருத்தரை பிடிச்சிங்கன்னா கூட அது பலம். ஆகவே இந்த மாதிரியான கிம்மிக்ஸ் அண்ணாமலை ஏன் பண்ணுறாரு? தன்னுடைய பலவீனத்தை மறைப்பதற்காக அவர் பண்ணுகிறார். அவர் தலைவராக வந்த பிறகு கட்சியை வளர்ப்பார்னு பார்த்தாங்க. இன்றைக்கி ஒரு நல்லா இருந்த அலையன்ஸாக அவர் சாபட்டாஜ் பண்ணியிருக்காரு, கொலாப்ஸ் பண்ணியிருக்கார் அலையன்ஸை. தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அண்ணாமலை அவர்கள் இவ்வளவு நாடகங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார். இது வந்து இது மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ விரும்பாமல் அப்படி ஒரு விஷயத்தை பண்ண முடியும் அல்லது அனுமதி இல்லாமல் இது இருக்க முடியல. இது நல்ல கொஸ்டின். அது வந்து தெர் ஆர் மெனி கிரே ஏரியாஸ். நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி. அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இது நடக்குமான்னு நீங்கள் கேட்டீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் இன் தட் டைரக்ஷன். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எடப்பாடி பழனிசாமிக்கு பிஜேபியோட என்ன சார் பிரச்சனை? எந்த பிரச்சனையும் கிடையாது. அவரோட பிரச்சனை அண்ணாமலையோட. அவங்க சொல்றது சார், பிஜேபியால தான் எங்களுக்கு இங்க வாக்குகள் வரல, சிறுபான்மை மக்கள் வரல அப்படின்னு தானே தொடர்ச்சியா. அதெல்லாம் வந்து அவர் எப்ப சொல்ல ஆரம்பிச்சார்னா அண்ணாமலை வந்து நிறைய இன்சல்ட் பண்ண பிறகு அவர் சொன்னார். அவர் அண்ணாமலையோட பாத யாத்திரையில பிஜேபி ஏடிஎம்கே ரெப்ரஸன்டேட்டிவ் உதயகுமார் மேடையில் இருக்கார், அமித்ஷா இருக்க மேடையில். அவங்க கட்சி அவர் வளர்க்க போகும்போது இவங்க போய் எதுக்கு உட்காரணும், அந்த அளவு கூட அவங்க இறங்கி வந்தாங்க. ஆனால் அந்த ஒரு கிராட்டிடியூட் அண்ணாமலைக்கு இருந்துதா? அவர் பாத யாத்திரை போகும்போது அவங்க பார்ட்டி உள்கட்சி பிரச்சனைகளை ஓபிஎஸை தூக்கி வச்சு பேசினது, இது எல்லாமே தொடர்ச்சியாக அவர் இன்சல்ட் பண்ணார் எடப்பாடியை.
சார் எல்லாருக்கும் நல்லா தெரியும் பிஜேபியோட அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்ல சார், இதை நீங்க பிரச்சனை அண்ணாமலையோட ரைட் இல்ல, நீங்க சொல்ற எல்லா சம்பவங்களும் நடந்திருக்கு, இதெல்லாம் வச்சுக்கிட்டா கூட பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிற ஒரு தேசிய கட்சி, ஆட்சி பொறுப்பில் இருக்கிற ஒரு கட்சி அதிமுக. இங்க தமிழ்நாட்டில் இந்த ஒரு இடத்தை தக்க வைக்கணும், ஒரு இடத்தை பிடிக்கணும்னா லார்ஜர் ஏரியால தான் அவங்க இதுக்கான மூவ் பண்ணுவாங்க. இரண்டு தனிநபர்களுக்கான பிரச்சனையை அதை சுருக்க முடியாதுல்ல. இல்ல, இங்க ஒரு கட்சியை வளர்க்கணும் அல்லது கூட்டணியை வளர்க்கணும், பிஜேபியை இங்க ஒரு இடத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுக்கான ஒரு வியூகத்தில் இது ஒரு வியூகமா இருக்காதா? இல்ல, நான் எப்படி இதை புரிஞ்சுக்கிறேன்னா, அண்ணாமலையை அவங்க ஒரு கால்குலேஷன்ல தான் அமித்ஷா மோடி அனுப்புறாங்க இங்க. பட் somehow they lost their plot. அவர் இங்க நிலைமை தெரியாம அவர் தனி கச்சேரி நடத்திக்கிட்டு when he was on rampage. எந்த ஒரு கட்சியுமே இந்த அளவுக்கு இன்சல்ட்டை ஏற்றுக்க மாட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை மாற்றிட்டு நாளைக்கு வேறு யாராவது தலைவராக வந்தால் அலையன்ஸுக்கு வாய்ப்பு இருக்கானா? மேபி. நான் அதை ரூல் அவுட் பண்ண விரும்பல இந்த இடத்துல. நான் சொல்கிறேன் வாய்ப்பு குறைவு, பட் ஒன் cannot ரூல் அவுட். பட் as long as அண்ணாமலை அமித்ஷாவுடைய இன்றைய நேர்காணல் அப்படிங்கிறது எதை மையமாக வச்சதுன்னு இட் ஷோஸ் த டெஸ்பரேட்னஸ், மேபி a mild warning. ஓகே, பேசலாம். இப்போ இவருக்கு ஒரு நிமிஷம் சார், அது மட்டும் முடிச்சோம். இப்போ நம்ம ஜார்க்கண்டில் சிஎம் அரெஸ்ட் பண்ணது, கெஜ்ரிவால் இஸ் ஆன் த வெர்ஜ் ஆஃப் அரெஸ்ட். சிட்டிங் சிஎம்ஸே நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் ஏமாத்துறோன்னு ஒரு அவங்களோட பாலிசி அண்ட் கேரக்டர் அண்ட் ஸ்ட்ரிக்ட் பாலிசி தானே. அந்த பேட்டிக்கு பிறகு அதுக்கு நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, அமித்ஷா இஸ் அ பவர்ஃபுல் லீடர். அவர் இந்த பேட்டிக்கு பிறகு இவங்க இறங்கி வரலன்னா எனிதிங் குட் பி பாசிபிள். இல்லை, ஆனால் இது ரெண்டும் கான்ட்ரடிக்டரி இருக்கு சார். டெஸ்பரேஷன் மைல்ட் வார்னிங்ன்றீங்க. டெஸ்பரேஷன் இருக்கும்போது அன்பா தான் அழைப்பாங்க. கிடையாது, எப்படியாவது அவங்களை அது பழைய வாஜ்பாய் அத்வானி பிஜேபி. இது திஸ் இஸ் அரகன் பிஜேபி. இவங்க கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி தான். முதல்ல கேரட்டை கொடுக்குறாங்க, இப்போ மைல்டாக வார்ன் பண்ணுறாங்க. இறங்கி வரலன்னா எனிதிங் மே ஹேப்பன். இல்லை சார், இதே ஏற்கனவே திரு அமித்ஷா அவர்களே இங்கே சட்டமன்ற தேர்தலில் பேச்சுவார்த்தை நடத்தி இத்தனை தொகுதிகள் வேணும்னு கேட்டார். திரு டிடிவி தினகரனை இணைத்துக் கொள்ளணும்னு கேட்டார். ஆனால் அப்போ உறுதியாக திரு எடப்பாடி பழனிசாமி இல்லையா சார். இப்போ they have traveled beyond a point. இல்லை சரி, இந்த 3 மாதம் அவரை சமாதானம் பண்ண இவங்க நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. நீங்கள் யோசிச்சு பாருங்க, என்டிஏ கூட்டத்தை 9 வருடங்களாக கூட்டாத என்டிஏ கூட்டத்தை மோடி கூட்டும்போது அவர் வலது பக்கத்தில் உட்காந்துருந்தவர் எடப்பாடியார். அதன் பிறகு அவர் 2 மாசத்துல வெளியில் வரும்போது இந்த காம்ப்ரமைஸ் ஃபார்முலா அப்பயே வச்சிருந்தாங்கன்னா உள்ள இழுத்துருக்கலாம்ல. ஓகே, ஏன் அவங்க விட்டாங்க? இப்போ அவங்களுக்கு தெரியுது சிச்சுவேஷன் அவங்க நினைச்ச மாதிரி இல்ல. நான் பேசுறதுல கான்ட்ரடிக்ஷன் இல்ல சார். ரைட், நீங்க சொல்றது கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி வைக்கறாங்க. எனிதிங் மே ஹேப்பன். ஃபைன், நம்ம பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிற திரு ஸ்ரீராம், இது எப்படி பார்க்குறீங்க? திரு அமித்ஷா அவர்களுடைய பேட்டி அப்படிங்கிறது ஒரு இட்ஸ் ஓப்பன் கால் ஃபார் எவ்ரி ஒன்னா, அல்லது அதிமுகவை இன்னும் ஸ்டில் கன்சிடர் பண்ணுறாங்கன்னு பார்க்கணுமா? திரு மணி சில பார்வைகளை முன்வைக்கிறாரு, அதில் உங்கள் இட்ஸ் ஓப்பன் கால் ஃபார் எவ்ரி ஒன். அலையன்ஸில் எல்லா ஸ்டேட்லேயும் அலையன்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதே ஸ்ட்ராட்டஜி தான் அங்கே தமிழ்நாட்டிலையும். ஸோ அலையன்ஸில் இருந்து வெளில போனால் அந்த ரீஜனல் பார்ட்டியை துரத்திடுவாங்கன்னு பேசுவாங்க. அலையன்ஸ் வாங்கன்னு கூப்பிட்டா டெஸ்பரேஷன் சொல்லலாம். ஸோ அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுடைய வியூஸ், வி ரெஸ்பெக்ட் தட். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே டெஸ்பரேஷனுக்கு எந்த இதுவும் இல்லை. ஸ்ட்ராட்டஜி இஸ் வெரி கிளியர். வெதர் சம்மன் கம்ஸ் ஆர் நாட், இந்த பயணம் இங்கே தொடங்க தான் போகுது. மேபி லைக் நிதிஷ்குமார் பயந்து எப்படி திருப்பி வந்தாரோ என்டிஏல திருப்பி அவரே தன்னை இணைத்து கொண்டாரோ, அந்த மாதிரி சில பேர் வரலாம், நமக்கு சொல்ல முடியாது. அதனால் இந்த வாட்டி வரும்போது இட் வில் நாட் பி அண்டர் நிதிஷ்குமார் டேர்ம்ஸில் இல்லாமல் எப்படி பாஜக டேர்ம்ஸில் இருந்ததோ அந்த மாதிரி கூட்டணியை விட்டு வெளில போனவர்கள் திருப்பி கூட்டணிக்கு வந்தால் பாஜகவோட என்டிஏ டேர்ம்ஸில் திருப்பி யாராக இருந்தாலும் வந்தால் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ளலாம். அரசியல் ஈகோ இருக்கக்கூடாது, அரசியல் இந்த கிரையிங் பேபி இருக்கக்கூடாது, எல்லாம் ப்ராக்டிக்கலாக இருக்கணும். யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. ஒரு பாயிண்ட் திரு மணி சுட்டி காட்டினார். அதிமுக எடுத்த முடிவுங்கிறது சில மாதங்களுக்கு முன்னாடி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் எந்த கட்டத்திலையும் கூட்டணி வைக்க போறதில்லைன்னு அவங்க தான் முடிச்சு கொள்கிறாங்க. இப்போதான் திரு ஜெயக்குமார் சொல்றாரு, மூடின கதவு மூடினது தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பிஜேபி தான் அவங்களை இன்வைட் பண்றாங்க முதல் முறை. இது ஏன் திரு அமித்ஷா அவருடைய கருத்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுதுன்னா, தேசிய தலைமை சொல்லும் அப்படின்னு மாநில தலைமை சொன்னாங்க. இப்பதான் முதல் முறை ஒரு ரெஸ்பான்ஸ் ஆன் ஏடிஎம்கே அலையன்ஸ் அப்படின்னு வரும்போது முக்கியத்துவம் பெறுது. அப்ப தேசிய தலைமை இன்னும் ஏடிஎம்கே வேணும்னு சொல்ற இடத்த தான் திரு மணி சொல்றாரு டெஸ்பரேஷன் அப்படிங்கிறார். ஏன்னா அவங்க தொடர்ச்சியா வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு கட்சி. டிஎம்கே ஃப்ரண்ட்டை எவ்வளோ எதிர்த்து போட்டியிடணும்னா ஸ்ட்ரெங்தன் பண்ணணுன்றது பாஜகவுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு யாராக இருந்தாலும் அது நீங்க அதிமுகனும் எடுத்துக்கலாம், அதிமுகவை மட்டும் சொல்லல என்பது என்னுடைய பார்வை. யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களெல்லாம் வரலாம் என்பதுதான் என்னுடைய பார்வை. இன்னொன்று, தமிழ்நாடுக்கு என்னமோ எம்பி சீட் கிடைக்காதுன்னு மணியன் சொன்னாரு. 39 எம்பி வச்சிருந்த திமுக இந்த 5 வருஷத்துக்கு யார இந்த எம்பிக்கள்லாம் ஒரு பட்டியல் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். எந்தெந்த கான்ஸ்டுவன்சிக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா நல்லா இருக்கும். பாதி ஊரில் அவங்களெல்லாம் தேடிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி எதை வைத்து கொண்டு அவர்கள் போய் நாங்கள்லாம் இந்த தொகுதியெல்லாம் இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம், எங்களுக்கு லட்ச
லட்சக்கணக்கில் நீங்க ஓட்டு வித்தியாசத்துல பண்ணீங்க, நன்றி கடனா நாங்க இதெல்லாம் உங்களுக்கு பண்ணினோம்னு சொல்றதுக்கு ஏதாவது எப்படியும் களத்துல எதிர்கொள்ள வேணும். அவங்களும் போய் தான் ஆகணும், வாக்காளர்களை சந்திச்சு தான் ஆகணும். அதுதான். சோ அங்க போய் பார்க்கும்போது தெரியும் மக்கள் வந்து இவங்களுக்கு ஓட்டு போட போறாங்களா இல்லையான்னு. வாய்ப்புகள் பிரகாசமாக நிச்சயமாக என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். டெஸ்பரேஷன் ஒண்ணும் இல்லங்கிறீங்க. நிச்சயமாக அழைப்புங்கிறது டெஸ்பரேஷன் இல்ல. அழைப்பை டெஸ்பரேஷனாக பார்க்கறவங்க பார்க்கட்டும், அழைப்பை ஸ்ட்ரெங்தனிங் ஆஃப் என்டிஏவா பார்க்கறவங்க பார்க்கலாம். ஓகே.